வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இந்து மக்கள் கட்சியின் வேலூர் கோட்ட தலைவர் வாலாஜா நகரத்தைச் சேர்ந்த எஸ்கே மோகன் அவர்கள் இன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் ஜேயு சந்திரகலா அவர்களை சந்தித்து இந்து மக்கள் கட்சி சார்பாக தன்னுடைய கட்சி பொறுப்பாளர்களோடு மனு ஒன்றை வழங்கினார். இதோ அந்த மனுவின் விவரங்களை அவரே பேசுகின்றார். இந்து மக்கள் கட்சி சார்பாக இன்றைய தினம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது. இந்த மனுவானது திருப்பதி ஏழுமலையானுடைய லட்டில் மாற்று கொழுப்பு கலந்திருப்பதாக மாபெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி கிறிஸ்துவ மிஷனரிகள், சமூக விரோதிகள் இந்துக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்றார்கள், பொய் செய்திகள் பரப்பி வருகிறார்கள். அதை கண்டிக்கும் வகையிலே இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சி சார்பாக ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சி தலைவர்களிடம் மனு வழங்கப்பட்டது. அந்த மனு வழங்க உடன் இருந்தவர்கள் நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய வாலாஜா நகர பொதுச் செயலாளர் ரமேஷ் அவர்கள் மற்றும் ரவி அவர்கள் மற்றும் மார்க்காடு பொறுப்பாளர் திரு குமார் அவர்கள், அம்மூர் பேரூராட்சி அண்ணாநகர் திரு ஐயப்பன் அவர்கள் மற்றும் அம்மூர் அண்ணாநகர் சுதா குமார் அவர்கள், ஆற்காடு கிளை தலைவர் கார்த்திக் அவர்கள், சேட்டு அவர்கள், அப்புறம் நம்முடைய சீனு அவர்கள், வாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் திரு மணிவண்ணன் அவர்கள் கலந்து கொண்டனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு வழங்கியிருக்கிறோம். திருப்பதி ஏழுமலையானுடைய லட்டில் மாற்று கொழுப்பு கலந்திருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. கோடான கோடி இந்துக்களுக்கு பெரும் மனசு ரொம்ப புண்பட்டு இருக்கிறது. அது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருப்பதற்காக ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு ஒன்றை கொடுத்திருக்கின்றோம். அனைத்து இந்து திருக்கோவில்களிலும் பிரசாதங்கள் மடப்பிள்ளை மூலமாக சமைத்து முறையாக அனைவருக்கும் விநியோகம் செய்ய வேண்டும் என இன்றைய தினம் மனு வழங்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிக்கு தகவல் உத்தரவு பிறப்பித்து அனைத்து திருக்கோவில்களிலும் உணவுகள் ஆய்வு செய்த பின்னரே பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன் மற்றும் அனைத்து இந்து மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள், நகர ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்.